Hi students, welcome to our academy. இப்போ நம்ம எக்ஸாம் வரப்போது எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா வந்து கேள்வி கேட்பாங்க. பாலிட்டியில இருந்து எப்பவுமே வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதுல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அப்ப அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம், ஃபுல்லா பார்க்க போறோம். லாஸ்டா ஒரு 5 கேள்வி கேட்க போறேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோல ஃபுல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டை லூப் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் டீட்டெயில்டா ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி பார்க்க போறோம். ஓகே, கரண்ட் ஈவெண்ட் ஏதாவது நடந்தா கூட அதையும் நம்ம பார்த்துக்க போறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு வச்சுதான் நிறைய எக்ஸாம்பிளும் படிக்கணும். சரிங்களா? ரைட்டா போலாமா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா கையில நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்டா கேட்கக்கூடிய 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேலா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இந்த மாநில அரசுங்கிற டாபிக் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனாவது பகுதியா இருக்கு. ஓகே, பார்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு பார்ட் முதலாம் பகுதி என்ன, 2ஆம் பகுதி என்ன, 3வது பகுதி என்ன, 4வது பகுதி என்ன படிப்போம். மொத்தம் 25 பகுதி இருக்கு. அந்த 25 பகுதியில ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு எத்தனாவது பகுதியா இருக்குது? 6வது பகுதியா இருக்கு. ஓகேலா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நமக்கு 6th. ஓகேலா? 6th 6 இந்த மாதிரி நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க பகுதிக்கு. சரிங்களா? 6வது பகுதியா இருக்குது. 5வது பகுதியா வந்து மத்திய அரசு இருக்கும். மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆர்டிக்கல் எதுல இருந்து எது வரைக்கும் சார் அப்படின்னா, ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 152ல இருந்து 237 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி பேசக்கூடியது. ரெண்டுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிச்சுக்கோங்க இப்பவே. அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் உள்ள போயிடும். ஓகேதா? ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி சொல்லக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரசியலமைப்பு மொத்தம் 25 பகுதி இருக்கு. அந்த 25 பகுதியில 6வது பகுதி இதை பத்தி பேசுது. ஓகேதா? மொத்தம் நிறைய 440க்கு மேல ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுல 152வது ஆர்டிக்கல்ல இருந்து 237வது ஆர்டிக்கல் வரைக்கும் எதை பத்தி பேசுது? ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி பேசுது. இப்ப நம்ம எல்லா ஆர்டிக்கல் நம்ம படிக்கணுமானா எல்லா ஆர்டிக்கல் தான் படிக்க வேணும். அங்கங்க ஒரு சில ஆர்டிக்கல் மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொத்தமா இந்தியாங்கிறது ஒரே ஒரு நாடு. ஓகேங்களா? அந்த நாட்டுல மொத்தம் 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம். ரொம்ப பேசிக்கான பாயிண்ட், ஆட்டான்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நம்ம டாபிக்காக நான் சொல்லிடுறேன். மொத்தம் 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம். பழைய புக்கு, பழைய வெப்சைட் ஏதாவது பார்த்துட்டு 9 யூனியன் பிரதேசம், 7 யூனியன் பிரதேசம் அப்படிதான் சொல்லாதீங்க யாருமே. சரிங்களா? கரெக்டா இப்போ நான் கரண்ட்ல 2025 இந்த மாசத்துல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. ஓகேடா? நோட் பண்ணி வச்சுக்கலாமா? ரைட், அடுத்து போலாமா? அடுத்த ஸ்லைடு போலாமா? அடுத்து பாருங்களேன், மாநில அரசுனா என்னன்னு சொல்லிடுது. ஃபர்ஸ்ட் மாநில அரசுடைய ஓவர்வியூ. ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னா எதெல்லாம் சேர்ந்தது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து வர வெப்சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நிர்வாகம். அப்போ ஒரு மாநில அரசு கீழே நிர்வாகம் தான் முதல் எழுத்து. ஓகேங்களா? எக்ஸிகியூட்டிவ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த நிர்வாகத்துக்கு கீழே யாரெல்லாம் வராங்க அது தெரிஞ்சுக்கணும். நிர்வாகத்துக்கு கீழே யாரு வரா? ஆளுநர் வராரு. ஆளுநர்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவரை பத்தி பார்க்கணும். அடுத்து ஆளுநருக்கு அடுத்து சிஎம், முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் மினிஸ்டர். பார்க்கணும்ல? ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே அமைச்சர்கள். ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ மாநில அரசு கீழே நிர்வாகம், நிர்வாகத்துக்கு கீழே ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், அது கீழே அதிகாரிகள் நிறைய பேர் வருவாங்க. நமக்கு அந்த செயின் பார்க்க வேணாம், இந்த 3 செயின் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அப்போ ஆளுநரை பத்தி படிக்கணும் டீட்டெயிலா, முதலமைச்சரை பத்தி படிக்கணும், அமைச்சரை பத்தி படிக்கணும். ஓகேங்களா? அப்ப நிர்வாகம்ங்கிற ஒரு விங்கு, ஒரு தலைப்பு கீழே இது பார்க்கணும். அடுத்து பாருங்க, மாநில அரசுக்கு நிர்வாகம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து சட்டமன்றம், மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை பத்தி பார்க்கணும். சட்டமன்றத்துல மேலவைன்னு ஒரு அவை இருக்குது, கீழவைன்னு ஒரு அவை இருக்குது. ஓகேங்களா? மேலவைனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சட்டமன்றம்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க, லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 2 ஹவுஸ் இருக்குது. எப்படி நீங்க பாராளுமன்றத்துல லோக்சபா, ராஜ்யசபா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். மக்களவை, மாநிலங்களவை இருக்குதோ அதே மாதிரி மாநிலத்துல மேலவை, கீழவை இருக்கும். சார், நான் தான் வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அமைப்பே கேள்விப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அமைப்பு இல்லை. ஓகேங்களா? ஆனா ஒரு காலத்துல இருந்தது, அதை பத்தி பேசலாம். சரிங்களா? அப்ப சட்டமன்றத்துல மேலவை, கீழவை இருக்கு. மேலவையோட உறுப்பினர் என்ன சொல்லுவாங்க? எம்எல்ஏ, நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? சரி, மேலவையோடைய உறுப்பினர் வந்து மாத்தி எழுதிட்டேன். கீழவை தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேலவை வந்து கவுன்சில். மேலவை வந்து நான் என்ன சொல்லுவேன்? கவுன்சில் தான் சொல்லுவேன். ஓகேவா? மாத்தி எழுதிருக்க பாருங்க. அப்போ மேலவை நான் என்ன சொல்றேன்? கவுன்சில் சொல்றேன். கீழவை வந்து நான் அசம்பிளி சொல்றேன். இந்த கீழவையில இருக்கக்கூடிய மெம்பரை தான் நான் வந்து என்ன சொல்றேன்? எம்எல்ஏன்னு சொல்றேன். மேலவையில இருக்கக்கூடிய மெம்பரை நான் என்ன சொல்லுவேன்? எம்எல்சி அப்படின்னு சொல்லுவேன். கவுன்சில் எம்எல்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் போகும்போது நம்ம அப்படியே பார்க்கும்போது பாத்துக்கலாம்.
ஓகேங்களா. இப்ப மேலவை கீழவை இருக்கு சட்டமன்றத்துல, 2 ஹவுஸ் இருக்கணும். ஒரு சில மாநிலங்கள்ல இல்ல, ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான் 2 அவை இருக்குது. ஓகேதா. இப்ப லாஸ்டா இன்னொன்னு துறை வந்து மாநில அரசுல இருக்கக்கூடியது நீதித்துறை. ஓகேதா. ஜுடிஷியரி அப்படி சொல்லுவாங்க, நீதித்துறை. இப்ப நீதித்துறைக்குள்ள என்னதான் இருக்குது? ஹைகோர்ட் இருக்கு சார், சுப்ரீம் கோர்ட் விட்டீங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டாபிக்ல படிக்கணும். ஓகேதா. இப்ப மாநில அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஹைகோர்ட். ஓகேதா. உயர் நீதிமன்றம். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஓகேங்களா, அதான் டிசின்னு போட்டிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஓகேங்களா, மாவட்ட நீதிமன்றம். ஓகேங்களா, இதுதான் நீதித்துறையோடைய விங். ஓகேங்களா, பார்க்கலாமா? 3 பார்த்திருக்கோம். ஒன்னு நிர்வாகம், இன்னொன்னு சட்டமன்றம், இன்னொன்னு நீதித்துறை. ஓகேங்களா, சட்டமன்றத்துல மேலவை கீழவை அப்படின்னு 2 இருக்குது. நீதித்துறையில ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. நிர்வாகத்துல ஆளுநர், சிஎம், அமைச்சர் இருக்கு. பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிர்வாகத்தை பார்க்கலாமா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய கீச் இருக்கிறதா, இதெல்லாம் நான் முடிஞ்சா எடுத்துடுறேன். ஓகேதா, நீங்க அவ்வளவுதான் போகுது. ஓகேதா, இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். அடுத்து போலாமா? அடுத்து நம்ம நிர்வாகத்துல ஆளு யார் சொன்னோம்? கவர்னர் சொன்னோம். அவரை பத்தி பார்க்க போறோம், ஆளுநரை பத்தி பார்க்க போறோம். ஓகேதா. இப்போ ஆளுநர்னா யாரு? ஒரு மாநிலத்துடைய மொத்த நிர்வாகத்துக்கும், ஒட்டுமொத்த நிர்வாகத்துக்குமே அவர் தான் தலைமை பொறுப்பு. அதனாலதான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேதா. அதாவது மொத்த அரசாங்கமும் நடக்குன்னா அதுக்கு தலைமையே யார் தான் அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். ஆனா ஆளுநர் வந்து ஒரு பெயரளவுல தான் தலைவரா இருப்பார். ஓகே, அவர் தான் தலைவர். ஆனா எல்லா வேலையும் இறங்கி அவரா செய்யறாரு. அவர் சொல்லியோ அல்லது வந்து முதலமைச்சர்கள் தான் அதை செய்யறாங்க. அப்போ ஆளுநரை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெயரளவில் தலைவர் அப்படி சொல்லுவாங்க. ஓகேதா, பெயரளவில் தலைவர். இங்கிலீஷ் சொல்லும் போது நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேதா, ஆளுநர் வந்து நாமினல் ஹெட், சும்மா பெயருக்கு தலைவரா இருப்பார். மீதி எல்லா வேலையும் முதலமைச்சரும் அமைச்சர்கள் தான் பார்ப்பாங்க. ஓகேதா, அப்போ ஆளுநர் முடிஞ்சது. அப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி நியமனம் பண்றாங்க? இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு கம்பல்சரி ஒரு ஆளுநர் இருக்கணும், ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போது. ஆனா நம்ம நிறைய விஷயத்த மாத்திட்டோம் காலப்போக்கில். உதாரணத்துக்கு 7வது அமெண்ட்மெண்ட் கேள்வி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7வது அமெண்ட்மெண்ட் 1956, 7வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம என்ன மாத்திட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுநர் ஒரு மாநிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநராக பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது புரியுதா? ஒரு ஆளுநர் ஒரு மாநிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநராக பதவி வகிக்கலாம், நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை மாத்திட்டோம். எத்தனாவது வருஷத்துல இருந்து? 1956 7வது அமெண்ட்மெண்ட்ல இருந்து மாத்திட்டோம். ஓகே, சரி. இப்ப ஆளுநரை நியமனம் செய்யக்கூடியது யார்? ஒரு நிமிஷம், சரி, இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஆளுநரை நியமனம் செய்யக்கூடியது கவனிய. அப்ப ஆளுநரை யார் சார் நியமனம் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய பிரசிடென்ட். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவாரு? ஆளுநரை நியமனம் செய்வார். ஓகேங்களா, ஆளுநரை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவாரு? இவர் ஆளுநரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணுவார். அப்போ என்ன சார் தகுதி? யாருனாலும் ஆளுநரா போட்டுக்கலாமா? எதுவும் தகுதியெல்லாம் இருக்குன்னா தகுதி இருக்குது. ஓகே, நல்ல கவனிச்சுக்கோங்க, அதான் தகுதி, குவாலிபிகேஷன். இப்போ குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய குடிமகன். அது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் தான், இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும் ஒண்ணு. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா 35 வயது நிரம்பியவரா இருக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதுதான் கேள்வியை கேட்பாங்க, ஆளுநருக்கு எத்தனை வயது நிரம்பி இருக்கணும்னா 35 வயது நிரம்பியவர் தான் ஆளுநராக நியமிப்பாங்க. ஓகேதா. அடுத்து 2 குவாலிபிகேஷன் முடிஞ்சது. அடுத்து இவர் வந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடாது, எம்பியா இருக்கக்கூடாது, அரசுக்கு ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த ஒரு குவாலிபிகேஷன். அதுக்கப்புறம் எப்பவுமே ஆளுநரை நியமனம் பண்ணும்போது, ஆளுநரை யார் நியமனம் பண்றா? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். ஓகே, எப்பவுமே ஆளுநர் நியமனம் பண்ணும்போது அது குவாலிபிகேஷன் கிடையாது, நம்ம மரபாக ஃபாலோ பண்றோம். என்ன ஃபாலோ பண்றோம்? ஒரு மாநிலத்துடைய ஆளுநரை அந்த மாநிலத்து நபரையே நியமனம் பண்ண மாட்டோம், வேற ஏதாவது மாநிலத்துடைய நபராக நியமனம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட்ல தமிழ்நாட்டுடைய ஆளுநராக கிளாஸ் எடுக்கும்போது மேபி ஃபியூச்சர்ல மாறலாம், தமிழ்நாட்டுடைய ஆளுநராக ஆர்.என். ரவின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? கிடையாது, அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போ ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இது ரூல்ஸ் கிடையாது, இது ஒரு மரபு. ஓகேங்களா, ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் நியமிக்கும் போது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, பெர்மிஷன் வாங்கணும் கிடையாது. நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு குடியரசு ஆளுநர் புதுசா நியமிக்க போறவர்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கிட்ட மத்திய அரசாங்கத்திலிருந்து குடியரசுத் தலைவர் சார்பாக ஒரு கன்சல்ட், ஓகே, ஒரு பரிந்துரை கேட்டுக்கணும். இவங்களை நாங்க நியமிக்க போறோம், நியமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த 2யும் எழுதப்படாத ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா, இது ரொம்ப பேசிக்கா கவனிச்சுக்கோங்க.
மேற்படி இதுதான் ரொம்ப முக்கியம். நியமனம் யார் நியமனம் பண்றா? குடியரசுத் தலைவர். தகுதி என்ன வயது? 35 வயது. குடிமகனாக இருக்கணும். ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. சரி, அப்ப ஆளுநரை நியமிச்சாச்சு. எப்படி ஆளுநர் வந்து பதவியேற்பு செய்யணும்ல? ஓகேதா? யாரு பதவியேற்பு செய்வா? அப்ப யாரு பதவி நியமனம் பண்றாங்களோ அவங்கதான் மேக்சிமம் பதவியேற்பு செய்வாங்க. அப்ப இவங்க குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதுக்காக போக முடியாதுல்ல, அவருக்கு 1008 வேலை இருக்கும். அதனால குடியரசுத் தலைவருடைய பெயர்ல அந்த மாநிலத்துடைய உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி தான் என்ன பண்ணுவாரு? பதவி பிரமாணம் செய்வார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ பதவி பிரமாணம் யார் செய்து வைப்பாங்கன்னா, அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும்ல, அந்த உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி தான் இதற்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ஆளுநர். முடிஞ்சு போச்சா? இப்போ ஆளுநருக்குரிய 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டோம். இதுல ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா நியமனம் பண்றது சொன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட மாநில நியமனம் பண்ணலாம். அடுத்து வந்துருங்க, அடுத்து பாருங்களேன். அதிகாரம் அடுத்து ரொம்ப முக்கியமானது. ஆளுநருடைய அதிகாரங்கள் என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். பவர்ஸ். ஓகே, ஆளுநருடைய பவர் அதிகாரங்கள் என்னெல்லாம் இருக்குது? ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது, என்ன அதிகாரம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, நிர்வாக அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் பவர். அப்ப ஆளுநருடைய அதிகாரத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் கேட்பாங்க 154. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆளுநருடைய அதிகாரத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் கேட்பாங்க 156. அப்ப நிர்வாக அதிகாரம் என்னதான் நிர்வாக அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இவர் தான் ஆளுநர் தான் அந்த மாநிலத்துடைய எல்லா பெரிய பொறுப்புகளை நியமனம் பண்றதே அவர் தான். உதாரணத்துக்கு சிஎம், ஓகேடா, முதலமைச்சரை நியமனம் பண்றது ஆளுநர் தான். மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களை நியமனம் பண்றது ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவாரு. இதெல்லாம அந்த ஸ்டேட்டோடைய, உதாரணத்துக்கு அந்த ஸ்டேட்டோடைய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி இருக்கா, அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய சேர்மனை யார் தான் நியமனம் பண்ணுவாங்கன்னா ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிர்வாக அதிகாரம் போட்டுக்கோங்க. சிஎம் முதலமைச்சரை நியமனம் செய்வது, அமைச்சர்களை நியமனம் செய்வது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேர்வு ஆணையத்தை இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நியமனம் செய்வது, இது எல்லாமே ஆளுநர் செய்வாரு. மற்றும் ஒவ்வொரு மாநிலத்துடைய நிதி ஆணையம் சொல்லுவாங்க, மாநில நிதி ஆணையம், அதுக்குரிய உறுப்பினர்களையும் அதுக்குரிய தலைவரையும் நியமனம் செய்வது ஆளுநர் தான். இது எல்லாமே ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம். இது எல்லாம ஆளுநருடைய நிர்வாகத்தின் பேர் தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா வேலையும் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பிறகு சட்டமன்ற அதிகாரம். ஓகே, சட்டமன்ற அதிகாரம் என்ன? ஓகேங்களா? சட்டமன்ற அதிகாரத்தை பிறக்கும் சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர். இப்ப வந்து உதாரணம், இன்னைக்கு இந்த வருஷம் சட்டமன்றம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த சட்டமன்றத்துடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஆளுநருடைய உரையை வைத்துதான் ஸ்டார்டே ஆகும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாநிலத்துல இந்த வருஷம் சட்டமன்றம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆளுநர் தான் ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு உரை வாசிப்பார். ஓகே, ஸ்பீச் கொடுத்துதான் அந்த சட்டமன்றத்தையே ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். அதே மாதிரி ஆளுநர் சொல்லும் போதுதான் சட்டமன்றம் கூடும். ஆளுநர் சொன்னா சட்டமன்றம் கலைந்து விடும். ஓகேங்களா? சரி, எல்லாத்தையும் ஆளுநரே செய்யறாரு, அப்போ ஆளுநருக்கு தான் அதிகாரம் பலம் அதிகமா அப்படின்னா, ஆக்சுவலா நான் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொன்னது, ஆளுநர் பெயரளவில் தலைவர். ஆளுநருக்கு பின்னாடி இருந்து எல்லாம் யார் தான் செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் தான் அவங்க எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அப்ப சட்டமன்ற அதிகாரத்துல சட்டமன்றத்தை கூட்டுறது அவர் தான், சட்டமன்றத்தை கலைக்கிறது அவர் தான், சட்டமன்றத்துக்கு உரையாற்றுவது அவர் தான், சட்டமன்றம் தொடர்பான விஷயங்களை கண்காணிப்பது அவர் தான், சட்டமன்றத்துக்கு ஏதாவது பரிந்துரைகளை அனுப்பலாம், கேள்விகளை கேட்கலாம். இதெல்லாம் சட்டமன்ற அதிகாரங்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து நிதி அதிகாரங்கள், பினான்சியல் பவர்ஸ். நிதி அதிகாரம் பொறுத்த வரைக்கும் மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க, பண மசோதா ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நிதி, இப்ப நம்ம சட்டமன்றத்துல ஏதாவது பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல், ஓகேங்களா, ஏதாவது செலவு, இந்த மாதிரி விஷயத்துல பண மசோதா ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்வாங்க. அது தாக்கல் செய்யும் போது இந்த மசோதா பண மசோதாவா இல்லையாங்கிறத முடிவு பண்றது ஆளுநர் தான். சரிங்களா? ரைட்டா? அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மொத்த வருமான கருவூலமும் ஆளுநருடைய கையிருப்புல தான் இருக்கும். கையிருப்புல அவருடைய பெயரளவுல தலைவராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? எப்படி சட்டமன்ற அதிகாரத்துல ஒரு மசோதாவுக்கு, சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மசோதாவுக்கு எப்ப ஆளுநர் கையெழுத்து போடுறாரோ அப்பதான் அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அந்த மசோதா சட்டமாக மாறும். புரியுதா? ஆளுநர் எப்ப சைன் போடுறாரோ அப்பதான் மசோதா என்னவா மாறும்? சட்டமாக மாறும். ஓகேங்களா? அப்ப நிதி அதிகாரம் பார்த்துட்டோம். அடுத்து நீதித்துறை அதிகாரங்கள். நீதித்துறை அதிகாரம்னா தமிழ்நாட்டுல என்ன நீதித்துறை இருக்குது? ஹைகோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. அப்போ ஆளுநர் ஹைகோர்ட்டோடைய நீதிபதியை நியமனம் செய்வாரா? தப்பு. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை குடியரசு நியமனம் பண்றாரு, அதே மாதிரி இங்க நியமனம் பண்ணுவாங்கல்ல, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா?
ஆளுநர் வந்து மாவட்ட நீதிபதிகளுடைய நீதிபதியை மட்டும்தான் நியமனம் பண்ணுவாரு. ஹைகோர்ட் நீதிபதியையோ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ நியமனம் பண்ண மாட்டார். ஞாபகம், நீதித்துறை சம்பந்தமா ஒரே பாயிண்ட் தான். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? ஆளுநருக்கு தான் இருக்கு. ஓகே, நீதி அதிகாரம். மற்றவைனா வேறு சில அதிகாரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு அவசர கால நிலை, ஆர்டிகல் 356 கேள்விப்பட்டிருப்பீங்க. எமர்ஜென்சி, ஓகே, ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வந்து பரிந்துரை பண்ணக்கூடிய விஷயமும் யார்கிட்ட தான் இருக்குது? நம்ம ஆளுநர் கிட்ட தான் இருக்குது. இது அல்லாம ஒரு சட்டமன்றத்துல யாருக்கு அதிகாரம் அதிகமா இருக்கு, அதாவது ஒரு 200, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அந்த 100 எம்எல்ஏக்கள் யாருக்கு சப்போர்ட் இருக்கு, அவங்கள சிஎம் ஆக்கக்கூடிய உரிமை அதுவும் ஆளுநருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, புரியுதா? இப்போ மற்றவையெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்து போலாமா? ரைட். இப்போ மற்றவை அதிகாரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஆளுநர் வந்து முடிஞ்சது. ஆளுநரை பத்தி அவ்வளவுதான். ஆளுநர் நியமனம் பார்த்துட்டோம், அதிகாரம் பார்த்துருக்கோம். அதிகாரங்கள் என்னதான் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து முதலமைச்சர். முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர். ஒரு மாநிலத்துடைய ரியல் ஹெட், உண்மையான நிர்வாக தலைவரே யார் தான்? நம்மளுடைய முதலமைச்சர் தான். உண்மையா அவர் தான் ஃபுல் கண்ட்ரோலே அவர் தான் வச்சிருப்பார். ஓகே, நியமன கண்ட்ரோல். ஏன்னா இவர் சொல்லிதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநரே எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. இவர் சொன்ன ஆளதான் அமைச்சர்களாக ஆளுநர் நியமிப்பார். ஓகேங்களா, முதலமைச்சர். அப்ப இவரை நியமனம் செய்யறது யாரு? ஆளுநர். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இப்ப முதலமைச்சரை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆளுநர் தான் நியமனம் செய்வார். இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொன்னா மட்டும்தான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். அது எப்படி சார்? அப்ப ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஆகாம இருந்திருக்குன்னா அதெல்லாம் நடக்காது. அதான் மரபுன்னு ஒண்ணு இருக்குது. சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் யாரு வந்து அதிகமா சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கதான் முதலமைச்சராக வர முடியும். அப்ப அவங்க முதலமைச்சரா வரும்பொழுது ஒரு ஆளுநர் வந்து நீங்க நிராகரிக்கவே முடியாது. ஓகே, அப்ப ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவாரு. அப்ப என்ன சார் தகுதி இருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு? முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் தகுதி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, சார் எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ கூட தேவையில்லை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட எம்எல்ஏவா ஆகிக்கலாம். ஓகேங்களா, அப்ப நியமனம் செய்வதற்குன்னு தகுதி என்று எதுவுமே கிடையாது. நியமனம் ஆளுநரா நியமிக்கப்படுவார். அடுத்து பாருங்க, அதிகாரம். முதலமைச்சருக்கு அதிகாரம் என்ன இருக்கு அப்படின்னா அமைச்சர்களை துறைகளை அலாக்கேட் பண்ணுவது, துறைகளை ஒதுக்குவது. ஓகேங்களா, முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு கீழே நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க. இந்தந்த அமைச்சருக்கு இந்தந்த துறை அப்படின்னு சொல்றது யார் தான் சொல்லுவாங்க? முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க. இது இல்லாம மாநிலத்துடைய மொத்த நிர்வாகமும் இவர் தான் வந்து நிர்வகிப்பாரு. இவர் முதலமைச்சர் கீழே ஒரு சில துறைகள் இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கீழே காவல்துறை, உள்துறை அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இவ்வளவு இருக்குது. ஓகேங்களா, ஓவரால் நிர்வாகம். உண்மையான தலைவரை யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு அவர் தான் தலைவர். ஓகேங்களா, முதலமைச்சர் முடிஞ்சதா? அப்ப முதலமைச்சர் பெயரை சொல்லிதான் முதலமைச்சர் கை காமிக்கக்கூடிய ஆட்கள் தான் அமைச்சர்களாக நியமனம் செய்யக்கூடிய அமைச்சர்களாக இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் படிக்கணும். ஓகே, இந்த 2 ஆர்டிகல், ஒன்னு 164, இன்னொன்னு 163. அதை கவனிச்சுக்கோங்களேன். ஆளுநர். ஓகேங்களா, ஆளுநர் தான் ஆர்டிகல் 164 அடிப்படையில சிஎம்ஐயும் அமைச்சரையும் நியமனம் செய்வார். ஓகேங்களா, அப்பாயிண்டட் நியமனம். ஓகேங்களா, ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். ஆளுநர் தான் என்ன பண்ணுவாரு? நான் சொன்னத முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் நியமனம் செய்யக்கூடிய ஆளே யாருதான்? ஆளுநர் தான். ஓகேங்களா, அதுக்கு ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் பயன்படுத்த நோட் பண்ணி ரொம்ப முக்கியமானது 164வது ஆர்டிகல். அடுத்து அதே அமைச்சர்களும் முதலமைச்சர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, பரிந்துரைகள் கொடுப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, புரியுதா? அப்போ அதே முதலமைச்சரும் அதே அமைச்சர்கள் தான் ஆர்டிகல் 163 அடிப்படையில் ஆளுநருக்கு பரிந்துரை கொடுப்பாங்க. அப்ப ஆளுநர் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ஆளுநர் வந்து வெறும் சைனிங் அத்தாரிட்டி தான், கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் தான் இருக்குது. அதுக்கு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 163. இந்த 2 ஆர்டிகளும் இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து சட்டமன்றம் பார்த்துடலாம். அப்ப ஆளுநரை பத்தி முடிஞ்சது, முதலமைச்சரை பத்தி முடிந்தது, அமைச்சர்களை பத்தி முடிந்தது, நமக்கு நிர்வாகம் என்கிற அழகு முடிஞ்சது, அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் முடிஞ்சது. அடுத்து சட்டமன்றம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குன்னு சொன்னோம். ஓகே, என்னதான் சொன்னோம்? மேலவை, கீழவை. ஓகேதா, எம்எல்ஏக்கள் கொண்ட அவை, இன்னொன்னு எம்எல்சிகளை கொண்ட அவை, அப்படி சொல்லிட்டு 2 அவை இருக்கு. ஓகேங்களா, சரி சார், அதான் ஈரவைன்னு சொல்லுவாங்க. மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஈரவை இருக்கு. பை கேமரலிசம் அப்படி சொல்லுவாங்க. பை கேமரல் இருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து 28 மாநிலம் இருக்கு சார். அப்ப எத்தனை மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 அவை இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியம். கேட்பாங்க. 6 மாநிலத்துல இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு. 28 மாநிலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய மாநிலத்துல வெறும் 6 மாநிலத்துலதான் பை கேமரல், ஓகேங்களா, ஈரவை இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 22 மாநிலத்திலையும் ஒரே ஒரு அவை தான். ஒரே ஒரு அவைனா என்ன அவை தான் இருக்கும்? எம்எல்ஏக்கள் கொண்ட அவை தான் இருக்கும். எம்எல்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம்.
ஓகேங்களா, ரைட்டா? அப்ப அந்த 6 மாநிலங்கள் என்னெல்லாம் அப்படின்றத பாக்கலாமா? அப்ப 6 மாநிலங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கீழ இருந்து வரலாம். இந்தியா மேப்ல கீழ இருந்து வரும்போது பாருங்களேன், தமிழ்நாடு கேரளா கிடையாது, ஆந்திராவில இருக்கு. ஓகேதா, ஈரவை அந்த 6 மாநிலம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆந்திராவில இருக்கு. ஆந்திரா பக்கத்து ஸ்டேட் என்ன? கர்நாடகா. ஓகேதா, ஆந்திராவில இருந்து பிரிஞ்ச மாநிலம் எது? தெலுங்கானா. ஓகேங்களா, தெலுங்கானா. ஓகேங்களா, முடிஞ்சதா? 3 ஸ்டேட் முடிஞ்சது. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல பெரிய மாநிலம்னா எது? மகாராஷ்டிரா, அங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, சைஸ்லயும் சைஸ் விட்டுருங்க, மக்கள் தொகையில பெரிய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம், யூபியில இருக்கு. யூபி பக்கத்து மாநிலம் என்னது? பீகார். அவ்வளவுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த 6 மாநிலத்துல பை கேமரல் ஈரவை இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார். வந்துருச்சா? 3 3 6 மாநிலம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மேப் படி படிச்சுன்னா ஈஸி. சவுத்துல ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா. ஓகேங்களா, நமக்கு கர்நாடகாவுக்கு மேல மகாராஷ்டிரா, இதெல்லாம் ஒரு கேங். தனியா இருக்குது உத்தரப்பிரதேசம், பீகார். முடிஞ்சு போச்சு. 6 மாநிலத்துல ஈரவை இருக்குது. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் இப்ப தமிழ்நாட்டுல ஈரவை தான். ஆமாப்பா, தமிழ்நாட்டு ஈரவை தான் தெரிஞ்சிருக்குமே. நம்ம ஊர்ல எம்எல்ஏக்கள் மட்டும் தான் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். எம்எல்சிங்கிற பதவி எங்கேயாவது தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல எம்எல்சி பதவி இல்லை. அப்ப எங்க சார் போச்சு தமிழ்நாட்டுல? நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒழிச்சு கட்டிட்டோம். என்னைக்கு ஒழிச்சு கட்டுங்கிறத பேசலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சட்டப்பேரவை பத்தி பேசிடலாம். ஓகேங்களா, சட்டப்பேரவைன்னா சொன்னது ஒரு அவை. எம்எல்ஏக்கள் அவங்களோட அவைக்கு பெயர் தான் சட்டப்பேரவை அப்படி சொல்லுவாங்க. ஓகேதா, அதாவது கீழவை அப்படி சொல்லுவாங்க. கரெக்டான வார்த்தை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டப்பேரவை தான் கரெக்டான வார்த்தை. இப்போ ஒரு சட்டப்பேரவையில ஒரு மாநிலத்துல மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா, மேக்சிமம் 500 வரைக்கும் இருக்கலாம். ஸ்ட்ரென்த், மொத்த ஸ்ட்ரென்த் கேட்கறேன். ஓகேங்களா, 500 வரைக்கும் மேக்சிமம் இருக்கலாம். மினிமம் 60 இருக்கலாம். ஓகேங்களா, மேக்சிமம் 500 இருக்கலாம், மினிமம் 60. 500 தான் ஒரு மாநிலத்தில் இருக்கா சார் அப்படின்னா கிடையாது. எங்கேயும் 500 எல்லாம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் இருக்கிறதே மேக்சிமம், அதுலயே வந்து 402 403 தான். ஓகேங்களா, அப்போ மினிமம் 60. ஆனா ஒரு சில மாநிலங்கள் அந்த மினிமம் விடையும் கம்மியா இருக்கு. ஓகேங்களா, சிக்கிம்ல தான் ரொம்ப கம்மி, நாகாலாந்துல கம்மி. ஓகேங்களா, சொல்றாங்க ரூல்ஸ் படி 500 60. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சரி சார், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல எங்க எத்தனை எம்எல்ஏக்கள் சார், எத்தனை அசம்பிளி, எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்னு 234. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இந்தியா மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும்ல, இதே மாதிரி கேரளாவுக்கு எத்தனை, அதான் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்காக தமிழ்நாட்டுக்கு அசம்பிளி சட்டப்பேரவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு கேட்டாங்கன்னா 235 சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஆங்கிலோ இந்தியன். ஓகேங்களா, இந்த வெளிநாடு இந்தியர்கள் சொல்லுவாங்க. ஆங்கிலோ இந்தியன் வெளிநாடு இந்தியர் கிடையாது. நம்ம வெளிநாட்டவர்கள் இந்தியாவில வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் கொடுத்தாங்க. ஆனா இதை வந்து இப்போ ரீசெண்டா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க என்ன படிச்சுக்கோங்க, 234 படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அசம்பிளி மொத்தம் எவ்வளவு? 234 தொகுதிகளும் இருக்குது, 234 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து வந்துடுறோமா? அடுத்து அப்ப அந்த அசம்பிளிக்கு யாரு சார் தலைவர்? ஓகேங்களா, தலைவர் சொல்றதை விட அந்த கூட்டத்தை வந்து அந்த பேரவை வந்து வழிநடத்தி கொண்டு செல்வது யாருன்னா ஸ்பீக்கர். சபாநாயகர் தான் இதை வழிநடத்தி கொண்டு செல்வார். ஓகேங்களா, ஸ்பீக்கர் தான் இதை வழிநடத்தி கொண்டு செல்வார். ஓகேங்களா, அப்ப ஸ்பீக்கர்னா யாரு அப்படின்னா, நீங்க பாத்துருப்பீங்க டிவில நிறைய இடத்துல எம்எல்ஏக்கள் தான் கீழே இருந்து பேசிட்டு இருப்பாங்க. மேல தலைமை பொறுப்புல இருந்து சபாநாயகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை அமைதியா இருப்பா, நீ பேசுப்பா, நீங்க பேசுங்க, அமைச்சர் பேசுங்க, நீங்க உட்காருங்க, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஓகே, அது யார் தான் அப்படின்னா சபாநாயகர். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் யாருன்னா அப்பாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு டேட்ல நமக்கு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பாவும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து அப்ப எம்எல்ஏக்கு என்ன சார் தகுதி, அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவருடைய டென்யூர் கேட்பாங்க, 5 வருஷம். நான் ஆளுநருக்கு டென்யூர் சொல்ல மறந்துட்டேன். ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் காலம். ஓகே, ஆளுநருடைய காலம், ஆட்சி காலம் வந்து 5 வருஷம். இந்த மாதிரி எம்எல்ஏக்களுடைய காலமும் பாத்தீங்கன்னா 5 வருஷம். எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. ஓகே, எம்எல்ஏக்கு தகுதி இருக்குன்னா 25 வயது நிரம்பியரா இருக்கணும், சிட்டிசனா இருக்கணும். ஓகே, இதை திருப்பி ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது. மேற்படி ரூல்ஸ் ஏதாவது புதிய வந்ததுன்னா அது வரணும். மெயினா ஏஜ் தான் கேட்பாங்க. ஓகே, 25 வயது நிரம்பியவரா இருக்கணும். எதுக்கு அப்படின்னா எம்எல்ஏ ஆகுவதற்கு. சரியா, அடுத்து எம்எல்ஏ சேவை தனியா சொல்றேன். இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். எம்எல்ஏக்களுடைய காலம் வந்து 5 வருஷம். அதனாலதான் நம்ம ஊர்ல 5 வருஷம் இருக்க வந்து என்னது இருக்குது, தேர்தல் நடக்குது. முதலமைச்சருடைய காலமும் 5 வருஷம், அமைச்சர்களுடைய காலமும் அது 5 வருஷம் சொல்ல முடியாது. அது வந்து ப்ரெஷர் ஆஃப் கவர்னர்னு சொல்லுவாங்க. கவர்னர் நினைக்கிறதுனால அவங்க மாத்திக்குவாங்க. ஓகேங்களா, எம்எல்ஏக்கள் முடிஞ்சதா? அடுத்து போடாம அடுத்த பிறகு சட்ட கீழவை. ஓகேங்களா, சட்டப்பேரவை முடிஞ்சது. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்றத்துடைய கீழவை பார்க்கலாமா? அப்ப கீழவை சொல்லும் போது மேக்சிமம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கலாம் சட்டமன்றத்துடைய கீழவை அப்படின்னா, நம்ம சட்டமன்றத்துக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அதுல 3ல் 1 பங்கு தான் மேக்சிமம் இருக்க முடியும். இதுதான் மேக்சிமம். ஓகேங்களா, மேக்சிமம். உதாரணத்துக்கு
ஏதோ ஒரு மாநிலத்துக்கு 100 எம்எல்ஏக்கள் 100 சட்டப்பேரவை எண்ணிக்கை இருக்குதுன்னா அதுல 1/3 அப்படின்னா 33 பேர் தான் மேக்சிமம் எதுல இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சட்ட கீழவையில இருக்க முடியும். புரியுதா? அது மேக்சிமம்ங்கிறது சொல்றேன். அடுத்து வந்துருங்க. அடுத்து அங்க எம்எல்ஏக்கு 5 வருஷம் பார்த்தோம். இங்க எம்எல்சிக்கு 6 வருஷம். எப்படி ராஜ்யசபா எம்பிக்கு 6 வருஷமோ அதே மாதிரி எம்எல்சிக்கு 6 வருஷம். அதனால நிறைய விஷயத்துல ராஜ்யசபா மாதிரி தான் சட்ட கீழவை வரும். ஆனா ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவுக்கு அங்க ஒரு சில இடத்துல ஈக்குவல் அதிகாரம் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஓகேதா? இப்ப எம்எல்சிக்கு 6 வருஷம். எம்எல்சி ஆகிறதுக்கு வயசு அங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு 25 வயது இருந்தா போதும். பாருங்க 25 வயது தான் சொன்னேன். ஆனா எம்எல்சி ஆகிறதுக்கு 30 வயது இருக்கணும். கவர்னருக்கு எவ்வளவு சொன்னோம்? 35 வயது சொன்னோம். ஓகேங்களா? எம்எல்ஏக்கு 25, எம்எல்சிக்கு 30 வயது. ஓகேங்களா? சார் தமிழ்நாட்டுல நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல 1986 நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். சட்ட கீழவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? கலைச்சிட்டோம். ஓகேதா? சட்ட கீழவை கீழவை சொல்லக்கூடாதுல்ல, சட்ட மேலவை தான் எழுதணும். சாரிப்பா, சட்ட மேலவை அதுதான். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? சட்ட மேலவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? கலைச்சிட்டோம். ஓகேங்களா? என்னைக்கு கலைச்சோம் அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு ரிலேட்டடா பாயிண்ட் பார்க்கணும்னா இது ரொம்ப முக்கியம். ஓகே, தமிழ்நாட்டுல 1986 நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து எம்ஜிஆர் இருந்தார். அப்போ எம்ஜிஆர் தான் என்ன பண்ணிட்டாரு? இந்த மாதிரி 2 ஹவுஸ் 2 அவையெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவையை கலைச்சு விட்டாரு. ஓகேதா? ரைட்டா? அடுத்து வரலாமா? அடுத்து இந்த சட்ட கீழவையை பத்தி மேலவையை பத்தி பாத்துடலாமா? ஓகேதா? சட்ட மேலவையை பத்தி பார்க்கும்போது உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, மொத்தம் எவ்வளவு உறுப்பினர்களோ அவங்க எல்லாம் எப்படி சார்? எம்எல்ஏன்னா நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறோம். ஓகே, திருப்பி சொல்றப்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. எம்எல்ஏக்கள் நேரடி தேர்தல் மூலமாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். எம்எல்ஏக்கள் நேரடி தேர்தல் மூலமாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஆனா எம்எல்சிக்கள் மறைமுக தேர்தல் மூலமாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். எம்எல்சி என்ன பண்றாங்க? மறைமுக தேர்தல் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்கள். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ எம்எல்சிகள் நியமனம் பண்றதற்கு எப்படியெல்லாம் நியமனம் பண்றாங்க அதுதான் அடுத்த கேள்வி. ஓகேங்களா? அப்ப மொத்த உறுப்பினர்கள்ல 1/3 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அரசாங்கத்து மெம்பர் இருப்பாங்கல்ல, பஞ்சாயத்து தலைவர், வார்டு கவுன்சிலர், வார்டு மெம்பர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 1/3 உறுப்பினர்களை உள்ளாட்சி அரசாங்க உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 3/1 எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. பாருங்க, நம்மெல்லாம் வார்டு மெம்பருக்கும் கவுன்சிலருக்கும் ஓட்டு போடுறோம். அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் எம்எல்சியில மொத்தத்துல ஒரு 3/1 தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எம்எல்ஏ. எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா 3/1 இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ 3/1. அடுத்து 12/1 பட்டதாரிகள் மட்டும் ஓட்டு போடுவாங்க. பட்டதாரிகள்னா யாரு? கிராஜுவேட்ஸ், டிகிரி படிச்சவங்க. அவங்க மட்டும் ஓட்டு போடுவாங்க. மொத்த எண்ணிக்கையில 12/1. ஓகேங்களா? புரியுதா? அடுத்து மீதி இன்னும் இருக்கக்கூடிய 12/1 ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. 12/1. ஓகேங்களா? அடுத்து பாருங்க மீதி இருக்கக்கூடிய மீதி 6/1. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 6/1 உறுப்பினர்களை ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு? நியமனம் பண்ணுவாரு. ஓகேங்களா? புரியுதா? இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 3/1 எம்எல்ஏ உள்ளாட்சி நிறுவனம், 12/1 பட்டதாரி, 12/1 வந்து ஆசிரியர்கள், 6/1 நியமன உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவார்கள். ஓகேங்களா? ரைட்டா? ரைட். அடுத்து போலாமா? அடுத்து வந்து ஆர்டிகல் 169 ரொம்ப முக்கியம். 169 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன முக்கியம்? ஒரு மாநிலத்துக்கு எம்எல்சி தேவையா தேவையில்லையா? ஓகேல, ஒரு மாநிலத்துக்கு எம்எல்சி என்பது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டிகல் 169 தான். உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட் தமிழ்நாட்டுல எம்எல்சி அந்த சட்ட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இல்லை. ஓகேங்களா? நாளைக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 169 யூஸ் பண்ணி நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்து நம்ம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்துல அதை நிறைவேற்றினா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உருவாகும். புரியுதா? இப்போ இந்த மாநிலம் தேவையில்லை அப்படின்னு கலைச்சிக்கலாம். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 169 சரத்து 169. ஓகேங்களா? சரி, சட்டமன்றத்துக்கு என்னதான் சார் அதிகாரங்கள்? சட்டமன்றத்துக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. ஒரு மசோதாவை
ஓகே, தாக்கல் பண்றது சட்டமன்றத்துல தான் தாக்கல் பண்ணுவாங்க. 2 சட்டமன்றத்திலையும் 2 ஹவுஸ் இருந்தா 2லையும் தாக்கல் பண்ணி தான் வரும். பண மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயங்களை வந்து சட்டமன்றத்துல விவாதம் பண்ணுவாங்க. முதலமைச்சர் வந்து இவர் தான் முதலமைச்சரா இருக்கணும்னு சொல்லக்கூடிய முடிவு பண்றதே சட்டமன்ற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தான் முடிவும் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அந்தந்த துறைகள்ல ஏதாவது குளறுபடிகள் இருந்தா அது குறித்த அமைச்சர்கள் வந்து அது விளக்கம் தெரிவிப்பாங்க. இது எல்லாமே சட்டமன்றத்துடைய அதிகாரங்கள்ல இருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? லாஸ்டா இருக்கக்கூடியது நீதித்துறை. ஓகேங்களா? ஜுடிஷியரி. ஓகே, நீதித்துறை. அப்ப நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். தமிழ்நாட்டுல ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல பிரிட்டிஷ் காலத்திலே உருவாக்கிட்டோம் ஹைகோர்ட்டை. 1862 வருஷத்திலே நம்ம ஊருக்கான ஹைகோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை உருவாக்கிட்டோம். மொத்தமா இந்தியாவில 25 ஹைகோர்ட் இருக்கு. அதுல ஒரு ஹைகோர்ட் தான் நம்ம ஊர் ஹைகோர்ட், தமிழ்நாட்டுடைய ஹைகோர்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா ஹைகோர்ட் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா அதையும் 7th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. ஒரு மாநிலத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே நீதிமன்றம் 2-3 மாநிலங்களை கூட கண்ட்ரோல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஊருடைய நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாண்டிச்சேரிக்கும் ஹைகோர்ட் தான். ஓகேங்களா? கேரளாவுடைய ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா, சரி இந்த சைடு வந்துருங்க, நம்ம அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபாருக்கு ஊருக்கு வந்து ஹைகோர்ட் வந்து அவங்க ஊர்ல ஹைகோர்ட்டே கிடையாது. வங்காளம், மேற்கு வங்காளத்துடைய ஹைகோர்ட் தான், கல்கத்தா ஹைகோர்ட் தான். அடுத்து பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே ஹைகோர்ட் தான், சண்டிகர் ஹைகோர்ட். புரியுதா? அப்ப 2 மாநிலத்துக்கு கூட ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். ஓகேங்களா? இருந்திருக்கு. ஓகேங்களா? அதான் 28 மாநிலத்துல 25 தான் ஹைகோர்ட் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல மட்டும் மெட்ராஸ்ல மட்டும் ஹைகோர்ட் கிடையாது, மதுரையிலே ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மதுரையில வந்து இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டோடைய பிரான்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது, பெஞ்சுன்னு சொல்லணும். புரியுதா? மதுரையில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டோடையது வந்து பெஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஹைகோர்ட் பெஞ்ச் அப்படிதான் சொல்லணும், பிரான்ச் சொல்லக்கூடாது. சரிங்களா? அடுத்த லாஸ்டா பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகள். நான் முதைய சொல்லிட்டேன், மாவட்ட நீதிபதிகள்னா ஹைகோர்ட்டு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் இருக்கும். அது நம்ம ரொம்ப டீட்டெயிலா தேவை கிடையாது, பேசிக்கா பார்த்தா போதும். மாவட்டத்துல 2 வகையான நீதிமன்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? சிவில் கோர்ட் தனியா இருக்கும், கிரிமினல் கோர்ட் தனியா இருக்கும். ஓகேங்களா? குற்றவியல் வழக்குகளுக்கு தனியா இருக்கும், நார்மலான சொத்து வழக்குகளுக்கு தனியான ஒரு நீதிமன்றம் இருக்கும். அந்த மாவட்ட நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் நீதிபதிகளை நியமனம் பண்றது யாருன்னா ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார், கவர்னர் தான் நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? ரைட்டா? புரிஞ்சதா? அவர் தான். ஓகேங்களா? அப்ப இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி சொல்லி பார்த்து முடிச்சுட்டு. ஓகேங்களா? அப்ப ஆரம்பத்துல இருந்து சொல்லும் போது நம்ம விங் பார்த்தோம், ஒரு இடத்துல என்ன பகுதின்னு பார்த்திருந்தோம், என்ன ஆர்டிகல் இருந்து என்ன ஆர்டிகல் பார்த்தோம், மொத்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன அமைப்புகள்லாம் வருதுன்னு பார்த்திருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு என்ன தகுதி, நியமனம் எப்படி, யார் நியமனம் பண்ணுவோம், தகுதி என்ன, அவங்க வந்து யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க, அதை சொல்லிட்டோம். வயசு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுநருடைய வரம்பு வந்து 5 வருஷம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு மேலேயும் யாருமே இதோட நியமனம் பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணுவாங்க. அதிகாரங்கள் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய நியமனம் அதிகாரம் எல்லாம் பார்த்துருந்தோம். அமைச்சர்கள், இது ரொம்ப முக்கியம். அமைச்சர்கள் எடுத்து இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து நியமனம் பண்றதுக்கு 164, இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு 163. ஓகேங்களா? அடுத்து சட்டமன்றம்னா மொத்தம் 6 மாநிலத்துல ஈரவை இருக்கு. அது 6 மாநிலத்துடைய பேர் பார்த்துக்கோங்க. சட்டப்பேரோட மேக்சிமம் மினிமம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பார்த்துக்கோங்க. சபாநாயகர் தான் சட்டமன்ற வழிநடத்துவார். எம்எல்ஏக்கு வயசு என்ன பார்த்துக்கோங்க. மொத்தம் 5 வருஷம். ஓகேங்களா? ரைட்டா? தமிழ்நாட்டுல இப்ப கேன்சல் பண்ணாங்க. இது நியமனம் பண்றக்கூடிய விஷயங்கள், நீதித்துறை ஆர்டிகல். ஓகே ரைட்டா? லாஸ்ட் நம்ம கேள்வி கேட்டுறதாமா, ஒரு 5 கேள்வி கேட்கறோம். அந்த 5 கேள்வி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி, எத்தனை மாநிலங்கள்ல 2 அவைகள் உள்ளன? எத்தனை மாநிலங்கள்ல 2 அவை? ஓகே, 2 ஹவுசஸ் எத்தனை ஸ்டேட்ஸ்ல இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 1. அடுத்து ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. ஆர்டிகல் 163 என்ன சொல்லுங்கிறத சொல்லுங்க. ஜஸ்ட் நீங்க இப்பதான் டைப்பே பண்ண வேணாம், அப்படியே வாய்ஸ் கொடுத்தா கூட அதை டைப் ஆயிருக்கு. அது கூட பண்ணுங்க, தமிழ்ல கூட பண்ணிக்கலாம். அடுத்து 3வது கேள்வி, தமிழ்நாட்டுல எத்தனை சட்டமன்றங்கள் இருக்குது, சட்டமன்ற கவுண்டிங் எவ்வளவு, தமிழ்நாட்டுல அந்த 2வது அவையை வந்து எப்போ ஒழிச்சு கட்டணும், அது ரெண்டையும் ஒரே கொஸ்டினா 3வது கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின், ஆளுநர் நியமனம் செய்வதற்கான வயது வரம்பு என்ன, அதை கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், எம்எல்சி ஓகே நியமனம் பண்றாங்கல்ல, அதுல வந்து எம்எல்ஏக்கள் எத்தனை பேரை, எத்தனை பங்கு எம்எல்ஏக்கள் வந்து எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகேதா? தேங்க்யூ.